அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துங்கள். பிறந்துள்ள இந்த புத்தாண்டு 2026 அனைவரும் பழைய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் தேக ஆரோக்கியத்தோடும் நூடூழி வாழ வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டி வாழ்த்துகின்றேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் விசேஷமான வாழ்த்துக்கள். உங்களுடைய ஆதரவை பார்த்து நான் மிக மகிழ்ந்திருக்கின்றேன். உங்களால் தான் வாழ்க்கையில் எனது வெற்றி என்பது எனக்கு தெரியும். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். எனது பதிவுகளை பார்த்து தாங்கள் பார்த்து என்பதால் தான் எனக்கு அந்த நேரம் மணித்தியாலும் கிடைக்கிறது. அது உங்களுக்கு நான் கூறுகின்ற நன்றிகள். இடையில் நீண்ட நாட்கள் நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதுக்கு பல காரணங்கள், வைத்தியசாலைகள், கிளினிக்குகள், வழுக்கி விழுந்த நோவுகள், இப்படியே பல காரணங்கள், தனிப்பட்ட காரணங்கள். கடந்த ஆண்டு நமக்கு பல இன்பங்களையும் பல துன்பங்களையும் தந்துவிட்டு சென்றது. இயற்கை அழிவுகள் விசேடமாக நினைவு கூறலாம். பல மக்கள் மோடி இல்லை. அது கவலை அளிப்பதாக இருக்கிறது. இயற்கையின் திருவிளையாடலுக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன செய்வது? இயன்றவரை அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். இந்த பூமி தாயின் மடியிலே எல்லோரும் ஒரே குழந்தைகள்தான். இனம், மொழி, மதம், நிறம், தோலின் நிறம் என்றெல்லாம் மனிதனை கூறு போடுவது முட்டாள்தனம். எல்லாமே அந்தந்த புவிச்சூழல் வெப்ப தட்ப நிலைகளுக்கு ஏற்றபடி தான் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே இதன்படி தான் எல்லாம் வேறுபடுகிறது. இந்த உடலின் அமைப்புகள் எல்லாம் வேறுபடுகிறது. உள்ளத்தின் அமைப்புகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அன்பு, பாசம், கோபம், எல்லாம் தாபம், அத்தனை உணர்வுகளும் இருக்கிறது. ஆனால் நல்ல உணர்வுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தெய்வீக பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு, பண்பு, பாசம், மனிதநேயம், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். இன்று எல்லாம் உண்மையில் தெருவிலே பல வளர்த்த செல்ல பிராணிகளை, விசேடமாக நாய்களைத்தான் பிள்ளை போல அதீத அன்பை காட்டி குட்டிலிருந்து வளர்ந்து ஒரு நிலைக்கு வந்து அதுகளுக்கு ஏதாவது வருத்தங்கள் பிடித்து விட்டால், குஷ்டரோகம், தொழுநோய் மாதிரி வருத்தங்கள் பிடித்து விட்டால், அல்லது அவர்கள் வீடு மாறி செல்லும் பொழுது தெருவில் கொண்டே தெருவோரத்தில் விட்டு செல்கிறார்கள். அதுவும் திரும்பி வரக்கூடாது என்பதற்காக சில பேர் சங்கிலியிலே ஆக்களில் அரவம் இல்லாத இடங்களில் கொண்டே விட்டு கட்டி வைத்து செல்கிறார்கள். இப்படி அதுகள் கண்ணீர் வடிக்கின்ற காட்சியை நாங்கள் அநேகம் பார்க்குறோம். யூடியூப்பில் பார்த்தா தெரியும். அதுகளுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது, வாயால் சொல்ல முடியாது, கண்ணீர் வடிக்கிறது. அந்த கண்ணீர் பெரிய சாபம். அது எமது சந்ததிக்கு தெரியாது. அதை செய்பவர்களுக்கு, அவர்களுடைய சந்ததிக்கு அது ஒரு சாபம். இந்த உயிர்கள், வளர்ப்பு பிராணிகள் விடுகின்ற சாபம். உண்மையில் அந்த பிராணிகளிடம் காட்டுகின்ற அன்பு தான். இப்பொழுது நான் வளர்க்கின்ற என் செல்ல பிராணி தான் இன்று எனக்கு தன் உயிரை கொடுத்தும் என்னை காப்பாற்ற தயாராக இருக்கிறது. நாகவாம்பு வந்தபோதும் என்னை காப்பாற்றியது என்னுடைய செல்ல பிராணி தான். நான் உண்மையிலே அவனை நாய் என்று கூட நான் சொல்வதில்லை, 4 கால் பிள்ளை என்று தான் சொல்லுவேன். இப்படி நாம் காட்டுகிற அன்பு தான் முக்கியமானது. மனித நேயம் என்பதும் இதுதான். நான் ஒன்றும் பெரிய அறிஞரும் இல்லை, தத்துவவாதியும் இல்லை. ஏதோ என் மனதில் பட்டதைத்தான் நான் கூறுகின்றேன். என்று உண்மையில் இப்படி அனாதையாக தெரிகின்ற தெருநாய்களை எல்லாம் எடுத்து ஆதரித்து உணவூட்டுவதற்கு சில அமைப்புகள், தனிநபர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களை பூ போட்டு கும்பிட வேணும், அவர்களுடைய சேவையை. ஆனால் அப்படி செய்பவருக்கு கூட பல தொல்லைகளை கொடுக்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். அதுதான் வேதனைக்குரியது. உண்மையிலே அப்படி நல்ல சேவைகள் செய்பவர்களை ஒரு இலக்காரமாக பார்ப்பவர்களும், ஏதோ மனநோயாளிகள் போல அவர்களை நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். உண்மையிலே அந்த அவர்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அன்பும் அந்த மனித உயிர்களிடத்தில், மனித உயிரென்று இல்லை, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்கின்ற அந்த பண்பும் தான் அந்த சேவைக்கு காரணம். எனவே நாம் அவர்களை ஊக்குவிப்பது எமது கடமை. எம்மால் முடிந்த உதவிகளை செய்வதும் எமது கடமை. எம்மால் அந்த அப்படியான தெருநாய் உயிர்களை பாதுகாக்க முடியாவிட்டால் பாதுகாப்பவர்களுக்காவது நாம் நன்மைகளை செய்யலாம். செய்யாவிட்டால் தீமைகளையாவது செய்யாமல் இருக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்துக்கள் என்பது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். ஒருவர் சொல்லுகிற கருத்து இன்னொருவருக்கு ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கும். அது அவரவர் மனப்பாங்கை பொறுத்தது என்று கூறி என்னுடைய கருத்துக்களைத்தான் நான் இங்கு கூறினேன். நல்லதை ஏற்றுக்கொள்வது தங்களுடைய கைகளில்.
அனைவருக்கும் இனிய நன்றிகள். மீண்டும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். நானும் என் செல்ல பிராணியும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுகின்றோம் எல்லோரும். நன்றி, வணக்கம்.